டாஸ்மாகில் அமலாக்கத்துறை விடிய விடிய ரைடு, பின்னணியில் இவரா? அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல விடிய விடிய ரைடு நடந்து வர நிலையில டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட மாதிரி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கைது செய்யப்படுவாரான்ற சந்தேகம் அரசியல் ஆலோசகர்கள் மத்தியில பேச்சு பொருளா மாறி இருக்கு. டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேற்று பகல் 11 மணிக்கு ஆரம்பமான அமலாக்கத்துறை சோதனை விடிய விடிய இன்னைக்கு 2வது நாளா தொடர்ந்து நடக்குது. அதாவது திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நட்பு வட்டாரங்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் வீடு மற்றும் மதுபான ஆலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை 2வது நாளா தொடர்ந்து நடக்குது. மும்மொழி கொள்கை, ஆளுநர் எதிர்ப்புன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேல ஆல்ரெடி கடுப்பா இருக்கிற மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவி இருக்கிறதாகவும், டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை மாதிரி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கைது செய்யப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பரவலா பேசப்படுது. சோதனை முடிவுல அமலாக்கத்துறையோட நடவடிக்கை என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கறது தவிர வேற வழி இல்ல.